2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 2024ல பட்ட கஷ்டங்கள் சொல்லில் அடங்காதது. ஏன்னா 8ல குரு மறைஞ்சாரு. அவமானப்பட்டீங்களா? பணம் இல்லாம போச்சா? கடன் வாங்குனீங்களா? கணவன் மனைவிடையே சண்டையை வந்துச்சா? எல்லாத்தையும் பஞ்சாயத்தை பார்த்துட்டீங்க. ஸோ இப்ப இவங்களுக்கு அதுல இருந்து அப்படியே முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயத்தை தரக்கூடும். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டா இருக்கக்கூடும். அதுல முக்கியமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிரடி மாற்றம் வரக்கூடும். சரவெடியாக நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் தரக்கூடிய யோகங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். அப்ப 6ஆம் இடத்துக்கு போகக்குள்ள என்ன ஆகும்? மார்ச் மாசத்துல இருந்து இந்த முழு வருடம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் அடிமை, வேலை, தொழில் இது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கொடுக்க போறாரு. அப்ப வேலையில நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. வேலை கிடைக்காதவர்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஐயோ இங்க நான் அப்ளை பண்ண, அங்க அப்ளை பண்ண, அவங்களுக்குலாம் அந்த வேலைக்கான மாற்றங்கள் வரும். இப்போ ஐடியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை வேலை செய்கிறவங்க, தினக்கூலி செய்கிறவங்க, ஸோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, வாகன தொழிலாளர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும். ஸோ கண்டிப்பாக மாத வருமானம் அதிகமாகவே உங்களுக்கு இந்த வருஷம் வருங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் நீங்கள் பலவிதமான தொழில்கள் பண்ணலாம். முன்னாடி உங்களுக்கு வரக்கூடிய அந்த அமௌண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, முடக்கமாக இருந்துச்சு இல்லையா? ஒரு பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது லாக் ஆகிருக்கும். அந்த பணம் ரிலீஸ் ஆகும். அதை வச்சு கண்டிப்பாக தொழில் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பார்ட்னர் நல்லா அமைவாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ்லாம் அமைவாங்க. தொழிலில் நல்ல லாபகரம் வரும். ஸோ சாதாரண கடை வச்சிருக்கவங்கலேருந்து மல்டி மில்லியனர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு தொழில் முன்னேற்றம் வரக்கூடும். வீட்டிலே இருந்தபடி சிறு குறு வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த வீட்டில் இருந்தபடி டெய்லரிங் பண்ணுவாங்க, ஸோ கம்ப்யூட்டர் இது பண்ணுவாங்க, சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உணவு வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த அப்பளம், மிளகா பொடி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஊறுகாய் போடுறது, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் வரக்கூடும். ஏன்னா துலாம்னாலே பார்த்தீங்கன்னா வியாபாரத்தன்மை தான். அப்போ வியாபாரத்தில் தொழிலில் நல்ல மாற்றங்களுக்கான நேரமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். பணம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அழகாக வருங்க. இப்போ எல்லாத்துக்குமே தேவை பணம். அதுக்கான விஷயங்களை நம்ம உழைப்பின் மூலியமாக தான் கிடைக்க முடியும். ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல தொழில் பண்ணாதான் நமக்கு நிரந்தரமான ஒரு பணம் வரும். முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாபாரத்துல பணம் உடனே கிடைச்சிருக்க. ஸோ உடனே அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க நாளைக்கு வா, நாளைக்கு வா அப்படிலாம் இழுத்து அடிச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப இவங்களுக்குலாம் பணம் ரிலீஸ் ஆகும். நீங்க பொருள் இந்த கையில கொடுத்தீங்கன்னா பணம் இந்த கையில வரும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்க நல்ல டெவலப்மெண்ட் ஆகிக்கலாம். ஸோ இதுல எல்லாருக்குமே இந்த அடிப்படையா வேலை செய்யறவங்களுக்கு நல்ல பணம் வருங்க. அடிப்படை வியாபாரிகளுக்கு நல்ல ஏற்றமான காலங்களாக இருக்கக்கூடும். ஸோ நீங்க நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான சோர்ஸ் உண்டாகக்கூடும். அடுத்ததாக காதல் மற்றும் திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் துலாம்னாலே காதல் தாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வந்துடுறீங்க இல்லையா? அப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த காதல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணீரோடு இருந்தவங்களாம் ரொம்ப அழுதுட்டாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சு 2024 காதல்ல கலாட்டாவே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நல்ல மாற்றத்துக்கான நேரமா இருக்கும். ஏன்னா 8ல இருந்து குரு 9க்கு போக்குள்ள என்ன பண்ணுவாரு? ராசியை பார்ப்பாங்க. அப்ப ராசியை பார்க்கல என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கான காலகட்டமா இருக்கணும். காதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பான தன்மை என்னன்னா சந்தேகம். அந்த சந்தேகப்படுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மாறக்கூடும். ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு வாழ்றக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 இருக்கக்கூடும். காதல் கல்யாணத்துல முடியும். அதே மாதிரி கல்யாணம் செய்வதற்கு காத்து கொண்டிருந்த உங்களுக்கு குரு பலன் இந்த வருஷம் வருதுங்க. மே மாசத்துல இருந்து குரு பலன் வருதுங்க இல்லையா? அப்ப அதுல பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு நல்ல வரன்கள் நிச்சயமாக வரக்கூடும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மனதிற்கு பிடித்த அந்த மணவாளன், மங்கை இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு அழகா அமையக்கூடும். ஸோ கண்டிப்பா நினைச்ச மாதிரியே இருக்கக்கூடும். எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும். உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சு, உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும். இது உறுதியா துலாம் ராசிக்காரங்க நம்பலாம். ஸோ 2025 பி கான்ஃபிடென்ட்டா நீங்க இருந்து அடிக்கலாம் கல்யாணத்துல. கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சந்தேகப்பட்டு பிரிந்தவர்கள், சந்தேகம்னா அஃபேர் சம்மந்தப்பட்டது தான் மேக்சிமம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. அதே டைம்ல உங்களுடைய பண பிரச்சனைகள் இருந்துச்சு, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், உங்களுக்குள்ள ஈகோ வந்துருக்கும் இல்லையா? அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவலா அதை பிரிச்சுப்பீங்க. ஸோ குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மையம் கொண்டு கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல இந்த மாமியார், மருமகள் அவங்களாம் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வருவாங்க. முன்னாடிலாம் நிறைய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். இப்ப 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள அண்ணன், தம்பி, மாமியார், மருமகள் அந்த சண்டையெல்லாம் கண்டிப்பா மாற்றங்கள் கண்டிப்பா உண்டுங்க. வெளிநாடு வேலையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடும். எப்படி உண்டாகக்கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
9ஆம் இடத்துல வந்து குரு வரார். அப்ப மே மாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இங்கே நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா உடனே வெளிநாட்டுக்கு போகணும் ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாட்டுல வந்து வேலை கிடைக்கும். குறிப்பா வந்து துலாம் ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை பிரதேசங்கள், கடல் பிரதேசங்கள்ல அதிகமா இருப்பாங்க. இந்த நியூசிலாந்துலாம் வந்து துலாம் ராசி தான். நியூசிலாந்து, யூகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நகரங்கள் கூட துலாம்ல தான் வரக்கூடும். அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக கடை வீதிகள் கொண்ட நகரங்கள் அப்படின்றத வந்து கண்டிப்பா இந்த துலாம் தான் வரக்கூடும். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஃபாரின் வந்து வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தொழில் புதியதாக ஆரம்பிப்பீங்க, வருமானம் வந்து கண்டிப்பா கூடுதலாக வரக்கூடும். ஐடி அண்ட் சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள். ஏன்னா 6ல் வந்து உங்களுக்கு சனி பகவான் போறார் இல்லையா, 6ஆம் இடத்துலனா நம்ம என்ன சொல்லலாம், அடிமை வேலை, ஒரு நிறுவனத்துல போய் வேலை செய்யறது. அப்ப அந்த நிறுவனத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வரக்கூடும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு விப்ரோல இருக்கிறாங்க, உடனே டிவிஎஸ்க்கு போவீங்க. டிவிஎஸ்ல இருக்கிறவங்க வந்து வேற கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனி ஷிஃப்டிங் மாறக்கூடும். அதே டைம்ல வெளிநாட்டுக்கும் நீங்க வந்து பயணம் செய்வதற்கான ஏற்ற காலமா இருக்கணும். மன அழுத்தம் நிச்சயமாக குறைய கொடுங்க. நிறைய அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து அதிகமா இருந்துச்சு. போன வருஷம் 8ல் குருவுக்குள்ள பகையானாங்க. ஆபீஸ்ல இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டை போட்டு அந்த அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே மாறக்கூடும். நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக வீடு வாகனம். வீடு வாகனத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு 4ஆம் வீட்டுக்குரியவன் சனி, அவர் 6ல் மறையக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடை வந்து கொடுப்பாரு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா குரு பலன் வருதுங்க. குரு பலன் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பலன் தான் டிக் மார்க் போட்டுக்கலாம். துலாம் ராசிக்கு மிகப்பெரிய பலமே இந்த வருஷம் குரு பலன் தான். அப்ப மே மாசத்துல இருந்து குரு உங்கள் ராசியை வந்து பாக்குறதுனால வீடு வாகனம், அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அழகா செய்வீங்க. பெண்களுக்கு குறிப்பா வந்து நகை சம்பந்தப்பட்ட குரு நகை வாங்குவீங்க. குழந்தைகளுக்கு வந்து ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. வங்கியில வந்து புதுசா அந்த பணம் சேர்க்கறது, சிறு சேமிப்பு திட்டம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு வரக்கூடும். ஸோ நல்ல வந்து லாபங்கள், நிகர லாபங்களும் இந்த வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடும். வாகனம் வந்து நல்ல பெருசா வாங்குவீங்க. சின்னதா வண்டி வச்சுனா அதை தூக்கி போட்டு புதிய வண்டி வாங்குவீங்க. நல்ல வாகன அமைப்பு வந்து உண்டாகக்கூடுங்க. அடுத்ததாக குழந்தை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவான பாக்கியமான குழந்தை வந்து உண்டாகக்கூடும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு போறார். இந்த வருஷம் வந்து குழந்தைக்காக காத்து கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் குழந்தை வந்து பிறகக்கூடும். தாமதமான இந்த புத்திர பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் தான் உங்களுக்கு குழந்தை நிச்சயம் உண்டாகக்கூடும். ஸோ கண்டிப்பாக உண்டுங்க. அடுத்ததாக வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, கெட்டிக்காரத்தன்மை இருப்பாங்க. சுக்கிரன் தான் அதிபதி. அதனால கண்டிப்பாக இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த 4 கிரகத்துடைய மாற்றங்கள் நல்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்களாக இருக்கக்கூடும். கல்வியில் தடைப்பட்ட வந்த விஷயங்கள், மதிப்பு நான் சரியா எடுக்கல, மதிப்பெண் எடுக்கல, ஸ்கோர் பண்ண முடியல, ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. 8ல் குரு இருக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸே என்ன கிண்டல் பண்ணாங்க, அவங்களாம் வந்து நல்ல ஒரு அதிரடி மாற்றங்களை உண்டாகக்கூடும். அதனால தான் ஓப்பனிங்க சொன்னேன், சரவெடியாக இருக்கும் இந்த வருஷம்னு சொன்னது. அப்போ கல்வியிலையும் சரவெடி தான், கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி பெற்றோர்கள், பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. நல்லா படிப்பாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க, வரக்கூடிய ஆண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க. அதே டைம்ல அவங்களுக்கு பிடித்த கல்லூரியில பிடித்த பாடத்திட்டங்கள் எடுத்து படிப்பாங்க. வெளிநாட்டுக்கு போறவங்க கண்டிப்பா மாணவர்கள் வந்து போகலாம். டாக்டருக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த டாக்டருக்கான நுழைவுத் தேர்வெல்லாம் வெற்றியும் வந்து உங்களுக்கு வரக்கூடும். அரசியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அமோகமா தான் இருக்குங்க. ஏன்னா வந்து குரு பகவான் வந்து நல்ல ஸ்தான பலத்துல போறதுனால உங்களுக்கு வெற்றிகளை வந்து தருவார். ஸோ அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பொதுமக்கள் ஜனவசியம் அதிகமா இருக்கும். அதனால ஜனவசியம் நிச்சயம் அரசியலில் வந்து இருக்கிறதுக்கு தகுதியான ஒன்று. பதவி பட்டம் கால் தேடி வரக்கூடும். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சினிமாவில் உள்ள நண்பர்களுக்கு துலாம் ராசியில இருக்கிறவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க, அப்ப கலைத்துறையில இருக்கிறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க, இப்போ மீடியாவில் இருக்கிறவங்க, இந்த பேப்பர் நியூஸ் இதெல்லா பிரிவுகளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் வரக்கூடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. போன வருஷம் அலைச்சல் டென்ஷன் இருந்துச்சு இல்லையா, அப்போ அவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக பணம் சம்பாதிப்பதற்கு இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாகவே இருக்கக்கூடும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார். சனி தான் வந்து விவசாய கிரகம் நம்ம சொல்லுவோம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால நல்ல வந்து இந்த இனிப்பான ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரக்கூடும். கரும்பு, அதே டைமில் வேர்க்கடலை, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபங்கள், நிகர லாபங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடும். ஸோ தண்ணி பிரச்சனை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல் போட்டு எனக்கு தண்ணி வரலன்னு சொன்னவங்களாம் கண்டிப்பாக இந்த தண்ணி பிரச்சனைலாம் தீரக்கூடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த விவசாய நிலத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த வருஷம் வந்து கிடைக்கக்கூடும். ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு 100% நன்மையே. 100% சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஏன்னா உங்களுக்கு 100% போன வருஷம் இருந்த கஷ்டங்கள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு மாற்றங்களை வந்து கண்டிப்பாக தரும். ஸோ அதனால இவங்க கவலைப்பட தேவையில்லை. வருடக்கோள்கள் நன்றாக இருப்பதால இந்த வருஷம் 2025 உங்கள் காட்டில் மழை பெய்யும். அதை எடுத்துக்கலாம். நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் துலாம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட அந்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விசாகம் இருக்கு, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சுவாதி நட்சத்திரம் இருக்கு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம் சக்கரத்தாழ்வார் மற்றும் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சுக்கிர பகவானுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீரங்கம் போயிட்டு மகாலட்சுமியும் ரங்கநாதனையும் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடும். எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து 2025ஆம் ஆண்டில் நீங்கள் நன்மையடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.